கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 30:18. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஐசாயா 30:18. For the Lord is a God of justice. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே அநீதியுள்ள நியாயாதிபதி ஒருவனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அவனிடத்தில் ஒரு விதவை அடிக்கடி வந்து தனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். ஆனால் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியோ கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், நியாயம் செய்ய விரும்பாதவன். ஆனால் அந்த விதவை அடிக்கடி அவனிடம் சென்று முறையிட்டு கொண்டே இருந்தபடியினாலே தன் மனதிற்குள்ளே இந்த ஏழை விதவை தன்னை வந்து தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லிக் கொள்கிறான். அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் இரவும் பகலும் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் அல்லவா? நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் நீதி செய்ய கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதமே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்வார், நீதி செய்வார். நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நிச்சயமாய் அது நம் வாழ்வில் நிறைவேறும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆம், கர்த்தரை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், நீதியை பெறுவோம். ஆமன். நீதி செய்கிறவரே, இரக்கம் செய்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜப நேரத்திற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். புதையலை தேடி தொழிலாளி நரபலி கொடுக்கப்பட்ட இந்த சம்பவத்திற்காக உடைய சமூகத்திலே பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தொழிலாளியை இழந்த குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் தேவரீர் கொடுத்துள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம். நரபலி காரியங்கள் எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அகற்றப்பட பாரத்தோடு உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். சுவாமி, ராஜாதி ராஜா, உழைத்து பிழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நீர் மக்களுக்கு தந்திருளும். சுகபோகமாய் உழைக்காதபடி ஜாலியாய் இருந்து கொண்டு இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருகிற சோம்பேறிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுறுசுறுப்பாய் அவர்கள் காணப்பட கிருபை செய்யும். நரபலி காரியங்கள் அகற்றப்பட கிருபை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.